இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன என்பதை பற்றியும், உங்களோட பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு, உங்கள் பேரில் இல்லாத சிம் கார்டெலாம் நீங்கள் ஆன்லைனில் பிளாக் பண்ணிக்கலாம். அது எப்படி பிளாக் பண்ணுறது என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இல்லை அறிவிப்பு என்னன்னு பார்க்கலாம். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, சிம் கார்டு மோசடிகள் அதிகரித்து வருவதால் உங்கள் ஆதார் எண்ணை பயன்படுத்தி வேறு யாராவது மொபைல் இணைப்பை உங்களுக்கே தெரியாமல் பதிவு செய்திருக்க வாய்ப்புள்ளது. இதை கண்காணிக்க தொலைத்தொடர்புத்துறை எளிய கருவியை கொண்டு வந்துள்ளது. சான்சஸ் சதி இணையதளத்தில் டிஎஃப்சிஓபி டெலிகாம் அனலிட்டிக்ஸ் ஃபார் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் என்ற அமைப்பின் மூலமாக உங்கள் அடையாள அட்டையில் எத்தனை மொபைல் எண்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். உங்களிடமுள்ள மொபைல் நம்பரை என்டர் செய்து ஓடிபியை வெரிஃபை செய்த பின்பு உங்கள் பெயரில் இதுவரை எத்தனை சிம் கார்டுகள் வாங்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு காண்பிக்கும். நீங்கள் வாங்காத சிம் கார்டாக இருந்தால் அதை பிளாக் செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய அப்டேட். அடுத்ததான் உங்களுடைய நேமில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் போயிட்டு டேப் சிஓபின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tapcop.santasadi.covi.in ஒரு வெப்சைட் போகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக ரிக்வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா நோ மொபைல் நம்பர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதற்கு கீழே கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சா பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா கூட பார்த்து டைப் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கேப்ச்சா டைப் பண்ண பிறகு வேலிடேட் கேப்ச்சா ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். வேலிடேட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு சக்ஸஸ் ஓடிபி சென்ட் வரும். அந்த மாதிரி வந்த பிறகு உங்களோட மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அது லோடாகி கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு இது வரைக்கும் உங்களோட நேமில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் ஷோ ஆகிடும். அது நீங்கள் யூஸ் பண்ணாத சிம் கார்டாக இருந்தால் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் சொல்லி வரும். உங்களோட மொபைல் நம்பர் மொத்தம் என்னோட நேமில் 2 மொபைல் நம்பர் இருக்கிறதால ஆதார் கார்டு யூஸ் பண்ணி 2 மொபைல் நம்பர் வாங்கியிருந்தால 2 காட்டுது. நீங்கள் எந்த மொபைல் நம்பர் எத்தனை வாங்கியிருந்தாலும் அந்த லிஸ்ட் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மொபைல் நம்பருக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, செக் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணாத சமயத்தில் நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் சிம் கார்டு பயன்படுத்துகிறவர்களுக்கு முக்கியமான அப்டேட். அடுத்ததான் உங்களோட நேமில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணாத வழிமுறைகள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.